ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதனால் செய்தியோட தலைப்பு நீயுமா நீங்களா, அடுத்தது என்ன என்று இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66, 67 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்றார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை கேட்டு அவரை பின்தொடர்ந்த ஜனங்கள் ஏராளம். அவரோட கலிலேயா நாடு தொடங்கி எருசலேம் வரைக்கும் அவர் பிரசங்கம் செய்து கொண்டு வந்தார். அநேகர் அவரிடத்துல பின்தொடர்ந்து வந்தார்கள். அவரோடு கூட 12 அப்போஸ்தலர்களும் வந்தார்கள். அதே போல 70 அப்போஸ்தலரும் சிறப்பான அப்போஸ்தலர் போல இருந்தார்கள். திரளான ஜனங்கள் வந்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது பாருங்க, இயேசு எல்லோரும் விட்டு போய்விட்டார்கள். 12 பேர் மாத்திரம் கூட இருக்கிறார், மற்ற எல்லாரும் போய்விட்டார். அப்பொழுது இயேசு கேட்கிற ஒரு வேதனையான ஒரு வார்த்தை, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்துல போவோம்? வாழ்வு தரும் நித்திய வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ உள்ளன என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது. கெத்செமனே தோட்டத்தில் வந்த பொழுது இயேசுவை பிடிக்க யூதாஸ் காரியோத் காட்டி கொடுத்தப்பட்ட போது இயேசுவை எல்லோரும் தனியே விட்டு விட்டு அப்போஸ்தலரும் போய்விட்டார். தனிமையான ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அப்போ இயேசுவை கல்வாரி சிலுவையில அடிப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டார்கள். இன்றைக்கு நடக்கிற சம்பவம் என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இயேசு இல்லாமல் பிரசங்க மேடைகள் உண்டு. இயேசு இல்லாமல் அவரை குறித்து பேசுகிறவர்களும் உண்டு. இயேசுவை மகிமைப்படுத்துவதும் கிடையாது. தன் மனதில் வந்ததை எல்லாம் பேசி இயேசுவை தனியே விட்டு விடுகிறோம். இயேசு பக்கத்திலே வர முடியாத அளவுக்கு சில காரியங்களை செய்து விடுகிறோம். ஒரு சபையில் எடுத்துக்கொண்ட இயேசு இல்லை, ஆனால் பிரசங்கம் நடக்கிறது. எதை குறித்து பேசுகிறார்கள்? இயேசுவை குறித்து. யாரை மகிமைப்படுத்த வேண்டுமோ அவர் இல்லாமல் எத்தனை பிரசங்கம் பண்ணினாலும் என்ன வேஸ்ட். அதே போலதான் இன்றைக்கு நடக்க போகிற காரியம், கடைசி கால சம்பவம். இனி இயேசு இருக்க மாட்டார், ஆனால் இயேசு கூட இருக்கிறார் என்று சொல்லி இயேசுடைய பெயரையே சொல்லி இயேசுக்கு மகிமை செலுத்தாமல் இயேசுவோட பெயரை தூசிக்கிற ஒரு கூட்டம் இனி வரும். இயேசு தனியாக தள்ளப்பட்டவர்களாய், அந்த உபதேசம் கேட்க மனதில்லாதவர்களாய், உபதேசத்தை மாற்றி பிரசங்கிக்கக்கூடிய, வஞ்சிக்கக்கூடிய, மனதுக்கு இனிதாக அப்படியெல்லாம் வாழ முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. அது அந்த காலத்துக்குரிய வசனம். நம் காலத்துக்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல நூதன உபதேசங்கள் இனி நுழையும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நூதன உபதேசம் அப்படிலாம் கண்களினால் இச்சையோடு பார்க்க கூடாது, பார்த்தால் அது பாவம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அதெல்லாம் நடக்குமா என்று சொன்னா, அப்படி நடக்காத ஒன்றை கொடுப்பதற்கு என் இயேசு அநீதி உள்ளவர் அல்ல. பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். எப்படி? இந்த பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டோட வசனத்தை கை கொள்வதற்கு அந்த பலன் தான். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பலத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். இனி என்ன நடக்க போகிறது என்று சொன்னால், உபதேசங்களில மாற்றிக்கொள்வார். கொஞ்சம் லெகுவாக மாற்றிக்கொள்வார்கள். அவ்வளோலாம் செய்ய வேண்டாம், கொஞ்சம் செய்தா போதும். அவ்வளோலாம் உண்மையா பார்ப்பாரா? எல்லாத்துலையும் உண்மையா பேசணுமா, உண்மையா இருக்கணுமா என்று சொல்லி வசனத்தை லெகுவாக நமக்கு ஏற்ற விதமாய் நமக்கு மாற்றி கொடுக்கிற பிரசங்கங்கள் இனி வரப்போகிறது. ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது நம்முடைய காரியம்தான். ஏனென்றால் இந்த உபதேசம் என்ன என்றால், கேட்கிற செவிக்கு இனிமையாக இருக்குமே தவிர என் வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்ல முடியாது. அதனால நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லுகிற வசனங்கள் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அது இடுக்கமான வாசல் வழியாகத்தான் நாம் நுழைய வேண்டும் என்று சொல்லி இயேசுவே சொல்லி இருக்கிறார். அதனால இந்த பாதை இடுக்கமான பாதை தான். ஆனால் எல்லோரும் போய்விடும் பொழுது ஆண்டவர் கேட்கிற, நீயும் போய்விடுகிறாயா? ஒருவேளை நீ இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறியா? இல்லை இப்படித்தான் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி விட்டாயா? அதை தான் அதை நீங்களுமா? இப்ப நம்மளை பார்த்து தனியா கேட்கறீர்கள், நீயும் போகிறீங்களா? ஒருவேளை இந்த உபதேசம் கொஞ்சம் கடினமா இருக்கு, நம்ம இப்படி வாழ்றத கூட எனக்கு பெருசு கிடையாது. இத்தனை காலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக பாடுகளை அனுபவித்து இதுக்கு நம் நரகத்துக்கு போக வேண்டும், நித்திய வாழ்வுக்கு போக வேண்டும். அந்த உபதேசம் கொஞ்சம் கடினமாய் இருப்பது போல தோன்றும். உபதேசம் கடினமானதே கிடையாது.
அப்படி கடினதை போல பிசாசு காட்டுகிறான். சுலபமான வழி, என்னுடைய வசனங்களை கை கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு சுலபமான வழியை சொல்லுகிறேன். என்னுடைய பலன் இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. இதைதான் பவுல் சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ரொம்ப சுலபம், அவ்வளவுதான். இதனை இயேசுவோட பலத்தினால செய்தால் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாடுவேன். இந்த உபதேசம் இன்றைக்கு சபைக்குள்ளாக நுழைந்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் லெகுவாக மாற்றி கொஞ்சம் குறைத்து அதை நமக்கு இப்படிலாம் செஞ்சுக்கலாம், பரவாயில்ல, இவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த உபதேசம்லாம் கிடையாது. இயேசுட்ட மட்டும் ஒன்று, அவர் சொன்ன வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிங்கள். நிச்சயமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கிருபையுள்ள பிதாவே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லோரும் விட்டு போக மனதாய் இருக்கும் பொழுது நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்ற இந்த வசனத்தை நாங்கள் தியானித்தோம். இப்பொழுது எங்களை பார்த்து கேட்கிறேன், நீயுமா என்னை விட்டு போகிறாய், என் வசனத்தை கை கொள்ளாமல் என்ற ஆண்டவர் இந்த கேள்வியோடு கூட இந்த ஜெபத்தை முடிக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.